அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களுடைய எப்பேற்பட்ட ஆசையும் உடனடியாக நிறைவேற, நடக்காத விஷயமும் எளிதாக நடக்க ஆற்றல் மிக்க தாந்திரிக பொருட்களை பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். கை மேல பலன் தரக்கூடிய அற்புதமான பொருட்களை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்கள் அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும், பலனடையணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பொருட்களை பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த பொருட்களுக்கு நீங்க பூஜைகள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க வீட்ல வாங்கி வைத்தாலே போதும், பாசிட்டிவிட்டி பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும். நம்ம பார்க்க போகும் முதன்மையான பொருள் அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. உங்களுடைய வீட்ல அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல எங்க வேணாலும் இந்த ஆமையை நீங்க வைக்கலாம். இந்த ஆமையினுடைய முதுகில் ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த பின்பத்தில் 3 எந்திரங்கள் தெரியும். ஸ்ரீ குபேர யந்திரம், மகாலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கரம். தினமும் வெறும் 2 நிமிஷம் அந்த எந்திரத்தை நீங்க பார்த்துட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருக ஆரம்பிக்கும். லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். பணவரவை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க, அதிர்ஷ்டத்தையும் இது உருவாக்கி கொடுக்கும். எந்த ஒரு பூஜையோ மந்திர ஜபங்களோ நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் 2 நிமிஷம் ரிலாக்ஸ்டா இதை நீங்க பார்த்துட்டு வந்தாலே போதும். அடுத்ததாக நாம் பார்ப்பது ஸ்ரீ சக்கர யந்திரம் பதித்த பிரமிட். பொதுவாகவே பிரமிடுகள் இருக்கும் இடத்தில் நேர்மறையான ஆற்றல்கள், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிரமிடுக்குள்ள நாம் எழுதி வைக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அது உடனடியாக நிறைவேறும். அதிலும் நம்ம தரக்கூடிய இந்த பிரமிட்ல 5 விதமான எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்குங்க. ஸ்ரீ கணபதி யந்திரம், ஸ்ரீ வாஸ்து யந்திரம், ஸ்ரீ தன ஆகர்ஷ்ண குபேர யந்திரம், ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். சோ இந்த பிரமிடுக்குள்ள நாம் எழுதி வைக்கும் கோரிக்கைகள் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். கோரிக்கைகளை எப்படி எழுதணும்ன்ற சில உதாரணங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவதாக வீட்டினுடைய எந்த இடத்துல வேணாலும் இந்த பிரமிடை நீங்க வைக்கலாம். அதே போல ஆபீஸ்ல அல்லது பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்திலும் நீங்க பிரமிடை வைக்கலாம். நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வீட்ல பெட்ரூம்ல நம்ம வைக்கும் போது ஒரு நல்ல தூக்கம் நமக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பணம் வைக்கும் இடத்திற்கு பக்கத்துல இந்த பிரமிடை வைக்கும் போது நல்ல பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்ல எந்த இடத்துல நீங்க பிரமிடை வைத்தாலும் அது நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். இதற்காக நீங்க தனியாக பூஜைகள் மந்திர ஜபங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். சரிங்க, நம்முடைய கோரிக்கைகளை எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா அது நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக எழுதணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா ரூபாய் 10 லட்சத்தை நான் பெற்றுவிட்டேன் அல்லது 10 லட்சம் ரூபாயை நான் பெறுகிறேன், இது போல நம்ம எழுதணும். பிரியாணி இலையில் கிரீன் கலர் பச்சை நிற பேனால நம்ம எழுதணும். திருமண தடை இருக்கிறவங்க மனதிற்கு பிடித்த நல்ல வரன் எனக்கு அமைந்து விட்டது. உத்தியோக தடை இருக்கிறவங்க மனதிற்கு பிடித்த நல்ல உத்தியோகம் எனக்கு கிடைத்து விட்டது. உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்னுடைய ஆரோக்கியம் ஒவ்வொரு நாளும் பெருகுகிறது. சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க சொந்த வீட்டை நான் கட்டிவிட்டேன் அல்லது என்னுடைய கனவு இல்லத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இது போல நீங்க எழுதணும். சோ இது போல ஒரு வரி அல்லது 2 வரியில சிம்பிளா நீங்க எழுதுங்க. அதே போல பிரிந்து வாழும் கணவன் மனைவி அல்லது பிரிந்து வாழும் உண்மையான உறவுகள் ஒன்று சேரணும்னு நீங்க நினைக்கும் போது அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாஹா அப்படின்ற மந்திரத்தை எழுதணும். நான் ஒரு உதாரணத்திற்கு ராஜா ராணின்னு எழுதியிருக்கேங்க. நீங்க யார் உங்ககிட்ட பேசணும், யார் மனஸ்தாபத்தினால பிரிஞ்சிருக்காங்களோ அவங்க வந்து சேரணும்னு நினைக்கும் போது அவங்களுடைய பெயரை எழுதி மம வசிய வசிய ஸ்வாகான்னு எழுதணும். சோ இது போல உங்களுடைய கோரிக்கைகள் எதுவோ அதை எழுதியதற்கு பிறகு அந்த இலையை இந்த ஸ்ரீ சக்கரம் பதித்த அந்த தட்டுல நம்ம வைக்கணும். அதற்கு மேல நீங்க பிரமிடை வச்சிருங்க. இதை அடிக்கடி திறந்து நம்ம பார்க்க கூடாதுங்க. ஒன்ஸ் நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா தினமும் ஒரு 2 நிமிஷம் அந்த பிரமிடுக்கு பக்கத்துல நின்னுட்டோ அல்லது நீங்க உட்கார்ந்துட்டோ நீங்க எழுதி வச்சிருக்க அந்த வாக்கியத்தை சொல்லுங்க. இதை நீங்க குளிச்சுட்டு தான் செய்யணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் செய்யலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். சோ இது போல தினமும் 2 நிமிஷம் அந்த கோரிக்கையை நீங்க சொல்லும் போது மின்னல் வேகத்தில் அந்த கோரிக்கை நிறைவேறும். அடுத்ததாக நாம் பார்ப்பது ஐஸ்வர்ய சமித்து. இதுல மொத்தம் 6 பொருட்கள் நமக்கு வரும்.
வரும். இந்த 6 பொருட்களையும் சேர்த்து ஒரு பச்சை நிற துணியில மூட்டை போல கட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கணும். அல்லது நீங்க பிசினஸ் பண்றீங்க, வியாபாரம் செய்றீங்கன்னா அந்த இடத்திலும் கேஷ் பாக்ஸ்ல நீங்க வைக்கலாம். இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் 6 எண்ணிக்கையில கிருஷ்ண சோழி, 6 எண்ணிக்கையில் நாராயண சங்கு, 9 எண்ணிக்கையில மஞ்சாடி குரு, 11 எண்ணிக்கையில் குன்றின் மணி, 2 எண்ணிக்கையில் கோமதி சக்கரம், ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம். இந்த ஐஸ்வர்ய சமைத்து பணவரவை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க, வீட்டில் நிரந்தரமாக லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும். அதிலும் இப்ப நீங்க பாக்குற இந்த மஞ்சாடி குரு கேரளத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு மிகவுமே பிடித்தமான பொருள். இதை தாண்டி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் அருளை பெற்றுத்தரக்கூடியது. இந்த மஞ்சாடி குருவை 9 எண்ணிக்கையில நம்ம வைக்கிறதுனால கடன் தொல்லையும் தீரும், வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது லக்ஷ்மி சங்குமாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்குமாலைன்னு கூட நம்ம சொல்லுவோம். ஜஸ்ட் இந்த மாலையை கழுத்தில் நாம் அணிந்தாலே போதும், லக்ஷ்மி கடாட்சத்தை அது ஏற்படுத்தும், அதிர்ஷ்டம் பெருக ஆரம்பிக்கும். பொதுவாகவே கடலில் இருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு இது போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். மேலும் இது மிகவுமே சுத்தமான மகாலட்சுமி சங்கு. இதனால் செய்யப்பட்ட மாலையை கழுத்தில் நாம் அணியும் போது அதிரடியான பணவரவை அது ஏற்படுத்தும், கடன் தொல்லையை நீக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தால் உடனடியாக கைக்கு வந்து சேரும். அடுத்ததாக நாம் பார்ப்பது கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான மாற்றத்தையும் பலனையும் அது கொடுக்காது. அனைத்து பொருட்களையும் நம்ம வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கொடுக்கிறோம். அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றை கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. தினமும் வெறும் 5 நிமிடங்கள் ஆண்கள், பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல இந்த கட்டையை வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும், உங்களுடைய அந்த கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின் அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள், தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிந்த கோமதி சக்கரம். 16 செல்வங்களை கவர்ந்திழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை பணம் வைக்கும் இடத்துல நீங்க ஜஸ்ட் போட்டு வச்சாலே போதும், அதிரடியான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே பணவசியத்தை தரும். குறிப்பாக கடைகள் வச்சிருக்கிறவங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க, அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ் கல்லா பெட்டியில ஒரு எண்ணிக்கையில் இந்த கோமதி சக்கரத்தை வைத்தாலே போதும், நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்து இழுக்கும். தொழில் அபிவிருத்தியாகும், அதிகப்படியான லாபங்களை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்த இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும், நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.